போட்டது அதுக்கெல்லாம் வந்து இது பேடஸா பண்ணிடுறீங்க. ஓகே குழந்தை குழந்தை ஓகே நல்லா ஓகே சாமியா அழைச்சு இன்னைக்கு கேப்டன் மில்லர் பார்த்தேன்டா. அது என்னன்னா ஒரு எமோஷனே இல்லடா. மகேஷ் பாபு படம் மாதிரி ஒரு எமோஷனே இல்லடா இதுல கதையில. நான் இல்ல இந்த டிராயர்ல போட்ட மாதிரி கதை தேர்னுக்கிறேன். நீங்க எமோஷன் தேர்னுக்கிறீங்களே சார். மாமே கேக்குதா மாமே? ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கிறேன். இனிமே வந்து உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை பிரேஸ் பண்ணுங்க. பிடிக்காத படத்தோட நெகட்டிவ் சொல்லுங்க. அவனுக்காகியும் கொத்தா இந்த ஆர்மிக்கு சண்டை வரும் அந்த ஆர்மிக்கு சண்டை வரும். நீங்க எப்படி போனாலும் சண்டை வரதான் போகுது. வெயிட் பண்ணுங்க. எப்படி போனாலும் சண்டை தான் வரப்போகுது. அதுவும் கொத்த கண்ட தேவடியா மானுங்க எல்லாம் பேசினாங்க. கேப்டன் மில்லர் தேவடியா பையன் ஊமனாண்டா. இந்த வாய்ப்புண்டைக்கு தாண்டா 2 நாள் ஊமின்னு இருக்கிறான் தேவடியா பையனுக்கு போய் உக்காதின்னு. உக்காதி ஃபேமிலி அபியூஸ் புண்டை தேவடியா பையனுக்கு இதெல்லாம் தேவையா? நமக்கே டைவர்ஸ் கேக்குதாடா? கேக்குது சொல்லு. கேக்குதா? ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க அவங்க வீட்லயும் அவங்க அம்மா இருக்காங்க. யாருன்னா தனுஷ் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அபியூஸ் பண்ணா நீங்க பண்ணுங்க. அவ்வளவுதான். ஏன்டா கிளவி எனக்கு எதுக்குடா? என்னடா கிளவி ஏன் தரல கட்டுறீங்க? இதுடா இது இவனுக்கு மட்டும் இல்ல இலசாத்துன்னு போறானுங்க. செருப்பு தேடி பாடு. இல்ல இந்த ரஜினி பண்ண வேணா. வெயிட் பண்ணி இப்ப பண்ண வேணா. நைஸா கிளவி கட்டுறது இல்ல மென்டலான வைஃப் திட்டும்போது இருக்கட்டும். இல்ல ரேவந்த் மென்டலான் புனித் நீ வேற மாதிரி உம்பாத. சும்மா சொன்னாங்க பாப்பி ஏதோ குழந்தை பேசுது. ஆமாண்டா இந்த பையன் இவனை வந்துட்டு அயலான்னு பாத்துட்டேன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே இருக்கட்டு வந்துச்சு. இந்த தேவடி அம்மா வேற போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மாவை பிளாக் பண்ணு. என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கிறதே ஒரு 3 பேர் தான்டா. அதை விட்டுரு. அம்மால ஒரு வாட்டியும் பார்த்தா மண்ணி சரி திருந்துவான். ரேவந்த் இல்லடா நம்ம இப்ப சூர்யா ஃபேன்ஸ் சண்டை அவதானத்துக்கு இல்ல அதை விட சூர்யா ஃபேன்ஸ் சண்டை அவதானத்துக்கு அவனுங்களுக்கே டேக் போடுறதே வேணான்னு சொல்லுவோம். கூட மதிக்க மாட்டோம். இதுல இவனுங்க எல்லாம் இதுக்கடா மதிக்கிறீங்க? கிடையாதுடா. அவ்வளவுதான். ஏண்டா வேர்ல்டு வைட் கலெக்ஷனே 12 கோடி வச்சிருக்கான்டா தேவடியா பையன். இவன் ஒரு டாக் வேற பாருங்களாடா. யாரா அதுவும் ஒரு விதமான பண்பாடு. ரேவந்த் நீதான் பார்த்தாங்களானு நிறைய பேர் நீதான் பாத்துக்கிறாங்க போல ஞாயிற்றுக்கிழமை. கேக்குதா? மாறி போன் அடிக்கிறான்டா. கத்தா நார்மல் காலு வாட்ஸ்அப் காலு கத்தா. அந்த தேவடியா பையல எல்லாம் ஓத்து விடுறா புண்டா. இங்க கூப்பிடு ஸ்பேஸ் அவன் பார்த்தா நம்ம ஸ்பேஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தா வாய்ப்புண்டெல்லாம் விட மாட்டான்டா. அவன் பார்த்தா மத்தவங்க கிட்ட ஸ்பேஸ போட்டு போலவும் போய் விட சொல்லுவான். ஐடி டேக் ஸ்பேஸுக்கு வாடா கூப்பிடு அந்த புண்டாமான. ஒருத்த முண்டை இல்ல. ஆனா நம்ம ஆள் என்ன ஏதோ 2 வருஷம் பிரேக் எடுக்க போறாருன்னு ப்ரோ. அவன் வந்து கொஞ்சம் இப்ப ட்ரிகர் ஆயிருக்காங்க ப்ரோ. அவங்க முதல்ல இல்ல ரேவந்த் படம் ஹிட்டா இருந்தா இப்படி இருந்திருக்காது. ஃபிளாப் ஆனதால பாவம். சூத்தர் ஃபிளாப் ஒன்னும் ஆவல. ஃபிளாப் எல்லாம் ஒன்னும் ஆவல. நீ அதுக்குள்ள டிகிரிஸ் ஆகுது மச்சான். அத சொன்ன. இல்ல டிகிரிஸ் ஆகுதுல்ல அத சொன்னேன். டிகிரிஸ் ஆகுத பார்த்து காண்டாரு. அதான்டா ஃபிளாப் ரேஷியோன்னுவாங்க. ஏன்னா அயலானு கீழே போறதே அசிங்கம். என்ன கேட்டேன் புரியுதா? ஏன்னா நீ வந்த ஏன்டா 20 வருஷமா என்ன ஊமின்னு இருக்க நீ இண்டஸ்ட்ரி. அதான் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் யுஎஸ்ஏ யூகே எல்லா இடத்துலயும் மண்டிய போட்டான்.
எல்லாத்துலயும் மண்டி போடுறான்டா 2வது நாள்ல இருந்து. என்ன ஜேடி 500 MB 700 MB கேப்டன் நான் படம் தியேட்டர்ல பாக்கலான்னு இருக்கேன். பண்றதெல்லாம் பாத்துக்கு தேவையா அன்னைக்கே பிரிண்ட் அனுப்பணும்டா லிங்க் அதை எடுத்து பாரு 480 அவனுக்காக 500 MB கிடையாதுடா வெத்தி. இவன் படல எப்படிடா பாக்குறீங்க? டேய் 500 இல்லடா. டேய் அன்னைக்கு 500 MB ஏத்தி ஒருத்த காண்டாயிச்சுடா. மாலை பழைய பேஷண்ட் ரஜினி எக்ஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய டைம் வருதுன்னு நினைக்கிறேன். டேய் மச்சான் இல்ல ஒரு விவேக் ஒரு வீடியோ இருக்கு. விவேக் ஒரு வீடியோ இருக்கு தெரியுமா? மகாதா ரஜினி இந்த சைடு உட்கார்ந்து இருப்பான். ரத்த கொதிப்பு மாமனா இருக்கு ரத்த அங்க அங்க பாட இல்ல மருமகம் பாட மாமனார் ஆட அனிருத் போட போய் இந்த தேவடியா பையன்களுக்காடா உப்பு விடு அவனுக்கு தனுஷ் பிடிக்கணும் அது விடுறா அது போடா. அவனுக்கே தனுஷ் பிடிக்காதுடா. அவனுக்கு வந்து எஸ்கே பிடிக்காதுன்றதுக்காக தனுஷ் கூப்பிட்டான்டா. எனக்கு தெரியாது. என்னடா பல்லு முடியும் பாக்குறீங்களா எங்க வாதியாரா? கேசவனு பார்த்தா நீ போட்டோ வச்சிருக்கேன்டா விவேக் மச்சான். அலெக்ஸ் ப்ரோ நான் ஒண்ணே சொல்றேன். ஓல்சலாம் நிவாஸ் ப்ரோ பேசணும்ன்றாரு. வெயிட் பண்ணு நிவாஸ் கேன்சல் பண்ணிட்டேன். பட புண்டை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். அவன் போன்ல இல்ல விவேக் ரேவந்த பார்த்தோம் கேப்பா சபை அசிங்கப்பட்டு பண்றேன் தனியா கூட்டு சொன்னா கூட பரவாயில்ல. நிவாஸ் ப்ரோ நிவாஸ் ப்ரோ ஆட்ரைஸ் பண்ணிருக்காரு. அவர் பேச அவர் நேத்து பேசுங்க. ப்ரோ எங்க இருக்கீங்க ப்ரோ? ஒரு மாதிரி நானா பார்ட்டில இருக்கேன்டா. படம் பாத்தீங்களா? என்ன படம்? பார்ட்டில இருக்கேன்டாங்கிற அனிமல் பார்ட்டி பொங்கல் பார்ட்டி சொல்லுங்க. என்ன இங்க பாரு ப்ரோ நீங்க ஒரு செல்லல நீங்க பார்க்கிங் ஏண்டா வந்து காதுல செய்றீங்க ப்ரோ. காதுல கேக்குதா? எங்க காதுல செய்றீங்க? வரடா. ஓகே இல்ல கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்து பேசுங்க. ஓகேவா? ஓகே அலெக்ஸ் ப்ரோ என்ன ஓல்சலாம் வந்தா என்ன இருக்கும்? இவன் யாரா? முண்டையாவது நல்லா ஓடுறேன். இவருனா ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டு வெச்சி செஞ்சிருவானுல ஓல்சலாம் வந்தா. மச்சான் இல்ல ஏலியன் கிட்டே இல்ல ஏலியன் கிட்ட ரெண்டு பேர் செயற்பட இருப்பான். அது வேற விஷயம். பேச விடுங்கடா ஃபர்ஸ்ட். விவேக் சுத்தி அடிக்கிறாங்களா? விவேக் விடுறா. நிவாஸ் ப்ரோ சொல்லுங்க. பேச விடுங்கடா. என்னையாண்டா சுத்தி அடிக்கிறாங்க? ஆனா இல்ல ஆனா விவேக் கேசவன் கூட சேராது. அவன் கேசவிடா. அவன் கேசவன் இல்லடா. அளந்து வரியா அளக்காம வரியா? மச்சான் நீ போனத பார்த்து நிவாஸ் ஏதோ சொல்லு. சரி கேசவா ஊம்பு. சின்ன பசங்களா ஓவரா பேசுறானுங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏங்க இத சொல்றதுக்குதான் வந்து எல்லாரையும் நிறுத்துங்களா? என் காதுள்ள செய்றீங்க ப்ரோ. காது எல்லா படமும் நான் பாத்துறேன்டா. நிவாஸ் ப்ரோ சின்ன பசங்கன்னா யார சொல்றீங்க? சின்ன பசங்கன்னா அவங்க எல்லாம் பேச விடாதீங்க. ரஜினி பேட்ஸ் சொல்ல. ரஜினி பேட்ஸ்லாம் இல்லடா. பேரனுக்கு குண்டி கழுவ வேண்டிய வயசுல எங்க குண்டிய கழுவினுக்கிற பாடுங்க அவனுங்க. அலெக்ஸ் ப்ரோ ஏற்பட் குமார் விடாமுயற்சி தூயின்னு பொங்கல் வந்தா என்ன இருக்கும்? ஒரு நிமிஷம் அவனுங்க அந்த லிஸ்ட்ல கூட கிடையாது. ஓகேவா? அவனு அந்த லிஸ்ட்ல கூட சேர்க்காத. நம்ம என்னைக்குமே ஒரே பங்காளி.
ப்ரோ சைடு கேப்ல எங்க தாத்தாவோட ப்ரோ எனக்கு புரியல. சைடு கேப்ல எங்க தாத்தாவை தப்பிக்க ஓடுறீங்க பாத்தீங்களா? இல்ல 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 நிவாசன ஒரு நிமிஷம் நீங்களே கேட்க மாட்டேன்னு நீங்க அந்த விஷயத்த மட்டும் நான் கேட்க மாட்டேன். நிவாசனே என்ன லால் சலாமுக்கு சப்போர்ட்டா? வயசானவர் தான் மென்டலான லைட்டா மென்டலான உள்ள இருக்கும். இல்ல ரேவந்த் இல்ல பிளான் பாத்தியா? இல்ல மச்சான் இல்ல பிளான் பாத்தியா? எல்லாரும் அஜித் கிட்ட போனா தாத்தா மறந்துடுவாங்க. லால் சலாம் ஹிட் ஆயிடும். கொஞ்ச நேரம் என்ன பேச விடுங்களா? எனக்கு மென்டல் பைத்தியமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரே காம்படிட்டர் அவன் எவ்வளவு ஒரே காம்படிட்டர் அஜித் தான். அண்ணே நான் மியூட் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. அண்ணே இப்பதான் பசங்க டியூன் ஆயிட்டு நல்ல ப்ரிப்பேர்டா இருக்காங்கண்ணே. நீங்க வந்து தேவையில்லாம வேலை பண்ணிட்டு நீங்களே வந்து காம்படிட்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கண்ணே. என்னென்ன பேசிட்டு இருக்கு, ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்கண்ணே. ஏன்னா இத்தனை வருஷமா இருக்கீங்க, சும்மா அவங்க வந்து காம்படிட்டர்னு அவங்கதான் நம்ம வாழை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல நிவாஸ் ப்ரோ, மாமனாருக்கு என்னைக்கோ ரத்த கொதிப்பு தான், அது நிக்காது. அது நிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் மினிமம் தெரியும். நான் எப்பவுமே ஒரே பாயிண்ட் தான் சொல்வேன். நீங்க சண்டை போட்டு சரிக்கு சமமா உட்காந்துறாதீங்க. அலெக்ஸ் ப்ரோ இந்த ஜானர் வந்துச்சு பாருங்க, கோட் எமோஷனல் ஆக்ஷன் என்டர்டெய்னர். யாரா டேய் படமே முடியல, யாரா இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு? இந்த சங்கல் பையன் போட்டு, அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் போட்டுருக்காரு. இல்ல படம் வந்து சங்கல் சொல்றது சொல்லுங்க. கோட் ரிலீஸ் கோட் ஜூன் ப்ரோ, ஜூன் 13 இல்ல 14 எனக்கு ஸ்பீக்கர் அப்ப கூடா போடுடா. அண்ணே அண்ணே நீ என்னடா நீ நான் மெட்டலான்னு சொன்ன ட்ரிகர் ஆயிட்டீங்க நீங்க. நான் மென்டலா கிடையாது. அவனா போட்டு சாடில அடிங்கடா ப்ரோ. அப்ப தீபாவளிக்கு வழுக்க வந்திருக்கான் போல. ரேவந்த் இல்ல ரேவந்த் உன்னால பார்க்கிங் லாட்ல வர்றவங்க போறவங்கலாம் ஒரு பாப்பாங்க. சங்கல்ப போட்டுருக்கேன்னா வந்து இப்பதானே சந்தோஷமா இருக்கு. நீங்க மெட்டலான போட்டு அடிக்கிறதால நடுத்தர அடிக்கிறாரா பாவம் விடுற. அரைப்படி கோட்டுக்கு வர அப்ப ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவர். கடுப்பாயிடுவேன் நான். இப்பெல்லாம் பேசுறீங்க, நான் வெயிட் பண்ணுங்களேன். இப்பெல்லாம் பேசுறீங்க, கடுப்பாயிடுவேன் நானு. ஆமாடா எவனை கேட்டா ஒண்ணு அடிங்கன்ற. ஆனா இல்ல குமாரனை போட்டு அடிப்போம், வாங்க டாக்ஸி போட்டு அடிப்போம். இல்ல ரேவந்த் குமார் யார் தருவா? இருடா ரேவந்த் நான் சொன்ன இல்ல குமார் தெரியும். எனக்கு பயங்கர ஒரு பாட்டுல இருக்கேன்டா குமரா. அண்ணா வந்து என்ன பாட்டு காட்டிட்டு இருக்காரு தெரியுமா? வந்தாலே தர்பாரு. அதெல்லாம் கிடையாது. இல்லடா ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். VTL அக்கௌண்ட்ல வந்துட்டு அத தளபதி 2 வருஷம் வந்துட்டு பிரேக் எடுத்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் போற மாதிரி ஒண்ணு போட்டிருக்கான். யாரோ என்ன பெருசா அவன் போட்டதுல சில இதை வந்துட்டு தப்பா இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. அபிஷியலா வர்ற வரைக்கும் மூடிட்டு இருக்கடா. சும்மா ஐயோ அம்மா நான் இல்லடா இப்பயே அலெக்ஸ் ஒன்னு நான் சொல்லவா? தேவையில்லாம் பேசாதீங்க. இங்க புள்ள பூச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொன்னு சொல்லுங்க. அவன் வந்து வெயிட் பண்ணுங்க. அவன் நம்ம பேசலனாலும் ஐலாண்ட் தூக்கி போட்டு ஓத்தா நம்ம பக்கம் தான் வருவான். ஆனா நிவாஸ் என்ன தெரியுமா, எல்லா சைடும் மல்லு கட்டுறாங்களே நிவாஸ். என்ன தெரியுமா நான் சொல்றதுக்கு இல்ல, அவனோட மென்டாலிட்டி நான் சொல்றேன். குமரா அண்ணா நான் ஒரே நிவாஸ் நான் ஒரே பாயிண்ட் சொல்லிக்கிறேன். நான் ஒன்னே சொல்லிக்கிறேன் கேளு. ஆனா இல்ல கரெக்டா இருக்குதுடா. அவர் பேச சொல்லுங்க அண்ணா, நீங்க சொல்லுங்க. சொல்றேன் பேரு நேரா போய் அடிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். போய் குறுக்கு பாதை தேடுறேன் அப்படியே பிரியா மோகன் போனா ஒரு படம், அந்த படம் பார்த்தேன்.
என்னடா ஒரு படம் கைதான்டா. ஓகேவா சரியா அப்படிங்கெல்லாம் பேசுறானுங்க போட்டு அடிங்கன்றான் நானு. அண்ணே உங்களுக்கு விஷயம் என்ன தெரியுமான அவன் வந்து இல்லண்ணே இப்ப வந்து அயலான் வந்து கேப்டன் மில்லரை போட்டு அடிச்சிச்சுன்னா அவன் என்ன தெரியுமா மைண்ட் செட்ல இருக்கான், நம்ம சைடு சண்டைய வளைச்சு அந்த இத இல்ல நான் சொல்லிடுறேன், நான் உங்களுக்குன்னு இல்ல இது எல்லாருக்குமே சொல்லிடுறேன் பதிவு. அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கானா அதை டைவர்ட் பண்றதுக்கு நம்மளோட சண்டை வலிப்பான். அவனை வந்தானா அடிங்க ஒரு நிமிஷம் அண்ணா நான் ஃபுல்லா கேளுங்க. ஐலான் கூட தூத்து போன புண்டைன்னு சொல்லி அடிச்சுட்டு போங்கடா. ஏன்டா அவ்வளவுதான். சும்மாதான் நம்ம உட்கார்ந்து ஒருத்தன் அவனை போட்டு நிவாஸ் ப்ரோ நீங்க போயஸ் கார்டன்ல ஒரு தாத்தா இருக்கிறாரு, அவர்கிட்ட பொக்கே குத்துட்டு வாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் பேசுவோம் ப்ரோ. நீ நாளைக்கு வந்து ஃப்ரீயா பேசுன ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி எனக்கு கோட்டுக்கு மட்டும் ஸ்பீக்கர் கோட்டுக்கு மட்டும் இல்ல கோட்டு போட்டே தரம் போங்க போங்க. கோட்டுக்கு ஸ்பீக்கர் கோட்டுக்கு எதுக்குண்ணா ஸ்பீக்கர்? கோட்டுக்கு டிக்கெட் தானே கேட்பாங்க. இல்ல கோட்டு வரும்போது ஸ்பீக்கர் கொடுப்போம். அதுக்கு நடுவுல நிவாசனா வந்தாருன்னா மென்டலான வந்து ஒரு வாட்டி ஸ்பேஸ் உள்ள வரணும்னா மென்டலான ஒரு 2 நிமிஷம் அடிச்சதுக்கு அப்புறமா தான் ஸ்பேஸ்க்கு வரணும். அவன் ஒரு ஆளே கிடையாதுடா அவன். சரி ப்ரோ இல்ல சரி நிவாஸ் ப்ரோ போ. இல்ல நம்ம தாவதா நம்ம தான் ப்ரோ. அலெக்ஸ் அந்த விடிஎல் யாரு விஜயோட அதெல்லாம் இல்ல ப்ரோ, ட்ராக் பண்ற மாதிரி தான் ஒண்ணு. விஎஃப்டி மாதிரி ஒரு அக்கவுண்ட் ஏதோ அக்யூரேட்டா போடுற மாதிரி சைடு. இனிமேல நம்ம சரி பொறுமையா இருக்காது. இப்பெல்லாம் பசங்க பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க பாருங்க. சும்மாவே டேக் போடுறாங்க. முன்னாடி எல்லாம் டேக் போடணும்னா யோசிப்பாங்க. மாமே அவர் போயிட்டாரு. ரேவந்த் இரா ஒரு நிமிஷம் ஸ்பேஸ் போட்டுருக்கான் பாரு. வந்து பாருங்கடா டிஎல்ல தளபதி ஏதோ பாலிடிக்ஸ் நாளைக்கே போற மாதிரி வந்துருக்கானுங்க. போட்ட எவனும் பண்ணதே இல்லை இது வரையும். தளபதி நாளைக்கே ரெண்டு பேரு டிஎல்ல என்ன பண்ணிக்குது போய் உன எலும்புன கட்சி நேரி அந்த கோட்டு வருது. அடுத்த படம் டேய் இருடா, அடுத்த படம் பொலிட்டிக்கல் படம். ஓகே ப்ரோ ஓகே ஓகே இல்ல பொலிட்டிக்கல் இல்ல ப்ரோ விவேக் ப்ரோ நீங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. கோட்டுக்கு அப்புறம் ஒரு படம் இருக்கு ப்ரோ. ப்ரோ டைரக்டர் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இருடா நான் சொல்லி முடிச்சேன்டா. ஒரு நிமிஷம் என்னடா அந்த பரிதாபம் சொல்லி முடிச்சேன். இருடா பண்ணிட்டு இருக்கீங்க உட்கார்ந்தீங்கன்னு. ஒரு விஷயம் சொல்லி முடிச்சேன். கோட்டுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் படம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. 2 படம் கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் இல்ல எல்லாருக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அங்க என்னது துணிவுக்கு அப்புறம் பிச்சை எத்தனுங்கிறான் ஒரு பாடி. 2 வருஷங்க அப்புறம் குள்ளனுக்கு படம் வரல. இங்க வர்ற நாளைக்கு வருதுற அப்டேட் உமால என்னடா உங்களுக்கு அவன் கேக்குறான். நாளைக்கு அப்டேட் வருதுற கண்டு காண்டே தெரியுறானுங்க. உட்காந்து அழுதுனுறானுங்க டிஎன்ல. எனக்கு ஒரு டவுட். நீ அஜித்தை கம்பேர் பண்ணி பேசுறே பெருசு. இதுல குள்ளன வர இல்லடா மத்த ஆர்மி இப்படி ஊம்பிட்டு நம்மளது பெட்டர் இருக்குது இல்ல அது இது சொல்றாங்க. அசிங்கமா பேசாதீங்கப்பா. எனக்கு இருக்கிற டெக்ஸ்ட்ல ஏதாவது எசகு புசகு பண்ணிடுவேன் ப்ரோ. இல்ல ப்ரோ குள்ளலாம் ஒர்க் கிடையாது பரவாயில்ல. இல்ல மச்சான் இன்னொருத்தவன் இருக்கான். அதாவது சாவு கூட வந்துட்டு ஷூட்டிங் பண்ணி பொண்ணை வச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணுவான். அவன மாதிரி யாரும் தளபதி கேட்காதீங்க. புரியுதா? ஏன்னா 4 பேர் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆர்மியா என்ன அலெக்ஸ்? கொஞ்சம் கூட லாஜிக் பண்ணுங்க. எனக்கு ஒரு டவுட். விக்னேஷ் நீங்க டாபிக் ஆரம்பிங்க. நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம்.
நாளைக்கு தேர்ட் லுக்கா எனக்கு அவுட் ஆஃப் டாபிக் தான் உங்களுக்கு கேட்கணும். ஆக்சுவலா அஜித் சார் எப்ப 69 அவன் 69 பொசிஷன்ல ஊம்பா என்ன பண்ணுவான் ப்ரோ? இல்லப்பா அலெக்ஸ் ப்ரோ அட்லியஸ் டேட்டா வருமா ப்ரோ? நாளைக்கு யுவன் அப்டேட் வருது. குமரா வந்து குஞ்சில சுடு தண்ணி ஊத்தி இரு வெயிட் பண்ணு. டேய் இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். நாங்க என்னன்னு அது நாளைக்கு என்ன சரி இல்லடா நாளைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டா இருந்தா ஒரு போஸ்டரோ இல்ல வீடியோவோ கண்டிப்பா இல்ல. அதுதான் விவேக், என்னெல்லாம் அந்த மோட்ல நீ பார்த்தே இருக்க மாட்டேன். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. உண்மை என்னன்னா எல்லாரும் குமரா ரெண்டு ஜெட்டி போட்டு எல்லாரும் அப்படி கிடையாது. குமரன்லாம் கொம்மால அது கிடையாது. அவனே கால் பேசும்போது உப்பு போடுறேன்னு தான் சொன்னான். வேற எதுவும் சொல்ல. அலெக்ஸ் ஏதோ கடிக்கிற மாதிரி சொல்றீங்க அவனை. சொல்லிட்டா குமரா உண்மையை சொல்லிட்டா. தின்ன புண்டை சூத்து மூணு இரு பாட்டம். நாளைக்கு ஹாப்பி பொங்கல் போஸ்ட் வரும். கீழே மென்டலோ ஆமையோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அதான் சொல்றேன் முடியுது. அலெக்ஸ் அதான் சொல்றேன் கொமால நீதான் வந்து கண்டென்ட் லீக் பண்ண. குமரன் வந்துட்டு யுவன் சங்கர் ஏற்ற மாதிரி பண்ணா அவனுங்கதான் இது பண்ணுவானுங்க. தேவையில்லை விடு. அலெக்ஸ் சரியான உலர் வாய்ப்பு உண்டடா. ஆமா ஆமா இல்ல இது ஒரு பிளான் புண்டை ஒருத்த பெரிய வா மேடம் நல்லாகுது மேடம் ஆக்ஷன் மேடம் நீ வந்து ஒருத்த சவுத்த பார்த்து கையடி, நீ எலும்புன பார்த்து கையடி. இதை விட அசிங்கம் இல்ல. நீ சூர்யாவை பார்த்து கையடி. இல்ல குமார விவேக கூப்பிடுறான் பாரு. ஏய் இல்லடா அலெக்ஸ், நீ எதுக்குடா நீ டிமாண்ட் கங்கு அப்டேட்னு அது இது போனடா. நானும் டாக் ஒண்ணும் போலடா. என்ன போட்ட தளபதி பிரைஸ் பண்றதால ட்வீட் போட்டேன். என்னடா நீங்க எவனோ ஒருத்த ஐபோன் வச்சு காதுல ஓக்கறது யாருன்னு தான் தெரியல. என்ன அலெக்ஸ் 4+1 மாமே ஐபோன்ல வச்சு ஓக்கல. நான் தான் இல்ல கொட்டாயே இப்படி உறீனா போயஸ் கார்டன்ல ஒரு லவடிங்க பால் பாரு டாபிக்கா மாத்திரே என்ன போட்டு ஓக்காத. அலெக்ஸ் டாபிக்கா மாத்திரே ஹைலைட் கேள்றா. இல்ல ரேவந்த் கொட்டாய் விடுறான் ஓத்தர வேண்டிதான். அலெக்ஸ் மனோஜ் மாதிரி அலெக்ஸ் சொல்றது கேளு. நாளைக்கு வந்துட்டு அப்டேட் தான் யுவன் சங்கர் அந்த மாதிரி வருது. முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா எல்லாரும் செலிப்ரேட் பண்றத பாருங்க. இப்ப ஆளாளுக்கு ஒரு ஃபேன் இருப்பான். நாளைக்கு ஒரு நாள் கம்முன்னு இருந்து தொலையண்டா. உனக்கும் சேர்த்து தானே பேசினுக்கிறேன். யுவன் சங்கர் சுண்ணிதானே நீ பாடு அறிவு கூட்டிக்கிட்டாடா. தூக்கி விட்டுருவேன். இல்லடா சொல்றத கேளு. தூக்கி விட்டுருவேன். வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கப்ப குருவும் விக்னேஷ் அங்கிளும் பத்தியா உட்காந்து அங்கிள் வேற கிரீத்தி செட்டுக்கு ஃபயர் விட்டு அவனும் ஒருத்தன் கிரீத்தி செட்டுக்கு. இருங்கடா விக்னேஷ் ப்ரோ யாருமே கடிக்காதீங்க. அவரு இன்னைக்கு எவ்வளவு பயங்கரமான மேட்டர் பண்ணிருக்காரு. ஆமாடா டாக்வாகல்ல கிருத்தி செட்டின்னு சர்ச் பண்ணா வந்து அவரு வேற எங்கடா வருவான். இப்ப ரஜினிகாந்த் சர்ச் பண்ணா ரேவந்த் தான் வந்து நிப்பான். இருக்கிறது ரெண்டு ஃபேனு. அதுல என்ன விக்னேஷ்னா வருவாரு. டேய் இல்ல அதுல வந்து ஹைலைட் என்னன்னா 10மே வந்து இருக்கட்டும். இல்ல ஆனா ஒண்ணே சொல்லிக்கிறேன்.
கண்டிப்பா இந்த வலிமை புண்ட பாட்டை விட எல்லாத்த விட நல்லா கண்டிப்பா போடுவோம். இது நான் கன்ஃபார்மா கான்பிடென்ட் இருக்கு எனக்கு. நாளைக்கு நாளைக்கு பாட்டு வருதானே தெரியல. இல்லடா பாட்டு இல்ல கிளிம்ஸ் தான் கண்டிப்பா ஒரு ஏதாவது மியூசிக்காவது வரும்ல. ப்ரோமோ இல்லன்னா இது மோஷன் போஸ்டர். ஹாப்பி பொங்கல். இல்ல விவேக் நம்பாளுங்க தெரியல. கிளிம்ஸ் வந்தாலும் சரி ப்ரோமோ வந்தாலும் சரி. ஆக்சுவலி யுவன் சங்கர் மியூசிக் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன் வலிமை போகும்போப்பா ஓத்த இவருங்க பாரு நாளைக்கு என்னென்ன பண்ணுவானுங்க பாரு லூஸ் கூறிங்க. ஆனா இல்லடா நீங்க நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். யாராவது ஒருத்தா இங்க கடிக்கிறேன் நான் வந்து ஒருத்தா நான் இன்டர்நேஷனல் மியூசிக் கேட்ட புளுத்தி அப்படி இந்த புண்டைங்களுக்கு எதை குத்தாலும் கொத்த இவனுங்க சரி செய்ய மாட்டாங்க. இல்ல மாப்பிள்ள இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இங்க அயலான்ல போய் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் புட்டையெல்லாம் கேட்டுட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த கூதிங்க நீங்க. நாளைக்கு எவனா வந்தீங்க ஓத்து உண்மையிலே வந்துட்டு சில பேர் ரஹ்மான் ஃபேன் இருப்பேன். இப்ப நான் அனிருத் ஃபேன் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த காண்டுல அச்சு சாவாதுங்கடா. தளபதி படம் மட்டும் பாருங்க. அதை மட்டும் சொல்றேன். சரி உண்மையா சொல்லுங்கடா. பொங்கல் வின்னர் யாரு? முடிய போகுது அயலான் தான் முடியும். அயலான் தான் நினைக்கிறேன். இல்ல விவேக் மட்டும் தனியா உம்போம் பாத்தியா ஒழுங்கு குடுக்கு மேல பாடுறோம் மேல. இல்ல பிரணவ் 12 மணி ஆகலடா. எங்க இருந்துடா வரீங்க? பிபி டேப்லெட் எல்லாம் போட்டு உட்காந்துக்கணும் போல. ரொம்ப உக்கிரமாயிட்டீங்க. கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க ப்ரோ. என்ஜாய். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கொஞ்சம் கூல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. நல்லாவே இல்லையா? கலர் நல்லாவே இல்லையா? நல்லா பெயிண்ட் சூடு உட்காந்து ப்ரோ கலர் நல்லா இல்லையா? கலர் நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த கலர் காட்சிலடா பால் பச்சை கலர் நல்லாதான் இருக்கும். பால் பச்சை கலர் மாமி இவங்களுக்கு டேஸ்டே இருக்குமா? இவங்க எதாவது சொல்ற மாதிரி எதை கொடுத்தாலும் அதை குறை சொல்றாங்கடா. இவங்க பாரதி இவங்களுக்கு ப்ரோ நாளைக்கு எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. நாளைக்கு நடக்கிறத சொல்றேன். அங்க பக்கத்தாருமே எல்லாம் பார்த்தா சில்லாவே பல்ல மொத்த உங்களுக்கு இருக்க வாய்க்கெல்லாம் சும்மா சொல்றது கேளு. விடணும்டா. இல்ல விவேக் சொல்றது கேளு. டிஎம்மானு டிஎம்மானு கூட அடுத்த ஒருத்தர் இருப்பானு. அதான் ஊத கேங்ஸ்டர் ஓத்த கேங்ஸ்டர்னு ஏதோ ஒண்ணு வருமே. சில்லான்னு அலெக்ஸா ஈட்டிங் ஃபயர் விட்ட பாடுதான். எங்கடா ஃபயர் விட்ட? ஈட்டிங் எங்கடா ஃபயர் விட்ட? அதோ பாட்டுக்கு இல்ல அதுவும் அவன் பாத்தியா விவேக் பாத்தியா பழைய சூர்யா. எங்க சுத்தனாலும் சூர்யா ஓக்கணும். வேற வழி இல்ல சார். அவள்தான். இல்ல அதுவும் இல்லாம வேட்டி கட்டா ஜட்ஜி தான். டிமான்லாம் கொண்டாண்டா எப்பா. அந்த டிராபிக்க விடுங்கடா. ஒரு நிமிஷம். ஆனா சில வார்னிங்ஸ் எல்லாம் நம்ம ஆர்மிக்கே கொடுக்க வேண்டியது இருக்குடா. ரொம்ப போர் ஆச்சுன்னா தனுஷ் போட்டு இல்ல நான் இல்ல குமரா அது விட அவன் ஒரு தாய் வழி மாவன் பேசுறதுனால நம்ம ரேவந்த் பிடிச்சது என்ன தெரியுமா? திட்டவனா திட்டிட்டு சொல்லுவான் பத்தி அவனை. அதான் அலெக்ஸ் அயலான் இன்ட்ரோ சாங் சூப்பர்னு சொன்னல. உனக்கு இருக்கிற இவனை பத்தி பேச தகுதியே இல்ல உனக்கு. பாட்டு நல்லா இருந்தது விவேக் பாக்குறதுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் விஷுவல் நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல எங்க பாடு 2 லைன். எவ்வளவு பெரிய சார் யார் தெரியல விவேக் கோரனாரு. இல்லடா இந்த தினமலர் பேப்பரோட வெள்ளிக்கிழமை சிறுவர் மலர்னு ஒண்ணு வரும் பாரு. அதுல இந்த கோடு சிறுவர் மலர்ல சிறுநீர் கழிச்ச விவேக். சூர்யா ஃபேன் சார். விவேக் என்ன பாட்டு பாடுறோம்? எலும்பு நோக்கணுமா?
பொண்ணை படிக்கவே வேற லெவல், மண்ணை தெளிக்கவே வேற லெவல். ஒரு நிமிஷம்டா அந்த லிரிக் தெரியல, தனியா வந்தா தலை மட்டும் உருளும். அலெக்ஸ் டெய்லி கை அடிச்சா நீ வேற லெவல். கேப்டன் மில்லர் என்னடா மரண்ட எலும்பு சதுரம்னு பாரு. ஏய் நான் படமே பார்க்கல, லிங்க் அம்சல பாருங்க. அலெக்ஸ் ஒரு நாளைக்கு 4 தடவை கை அடிச்சா 4 தடவை கை அடிச்சா எப்படா முடியும்? மாமே இல்ல ஒரு டவுட், அப்ப தினம் சேத்தன வாட்டுறாரு பாரு அரக்கு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது கடைசியா ஒரு தடவை அடிச்சா நீ வேற லெவல். விவேக் உனக்கு ஏத்த மாதிரி சொல்றேன், சூர்யாவை குண்டி அடிச்சா வேற லெவல் அதானே? இல்லடா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, உங்களுக்கு புரிஞ்சு பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு புரியல. ஏன்டா எல்லாருமே ஓவரா பண்றீங்க. எல்லாமே டம்மி புண்டையா இருந்தா இருக்கக்கூடாது, சில பேர் அடிப்போம். ஓகேவா போதும். எவன் ஒருத்த சண்டை வலிக்கிறானோ அவனை மட்டும் பேச்சு புண்டை வைங்க. சேகாதீங்கன்னு சொன்னல இந்த விவேக், இந்த ரேவந்த் தாயினால ரேவந்த் முட்டை. ஏய் நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா விவேக் திட்ட முடியாது என்ன எலும்பு தாயில போய் வாய் வச்சுட்டு வர. அலெக்ஸ் இல்ல, அலெக்ஸ் கொஞ்சம் மேல அங்க இல்ல, இங்க என்ன போயினுக்குது, அங்க மேல என்ன பண்ணுகிறாரு? ஏய் அங்க பேர் வேற மாதிரி பார்த்தல்ல ப்ரோ. எல்லாம் இல்ல, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், இங்க எவ்வளவு பெரிய அமுளி தும்மி நடக்குது, அங்க மாம்ஸ் என்ன எவ்வளவு பண்றாரு. என்னடா மூஞ்சி வேற மாதிரி இருக்கு, ஆயிடுச்சு. விக்னேஷனே வேற மாதிரி இருக்குனே, ஃபிங்கர் சூப்பரா இருக்கு. ஃபிங்கர் பையன் மூஞ்சில அடிச்சு மாதிரி இருக்கு. வேற போஸ்ட் போடுங்க. டேய் அதுக்கு பவரா கேட்ட வேண்டாம், அதுக்கு நீ புள்ள ஏங்க பேசு. ஏன்டா இப்படி பேசுறீங்க ஒரு பொம்பளை புள்ள? விக்னேஷ் ப்ரோ நீங்க என்ன 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்வீட் போட்டே இருக்கீங்க? மாமே அவரு வந்து விக்னேஷ் நான் ஃபாலோவர்ஸ்க்காகலாம் இல்ல, அவர் உண்மையாவே இருறா அவரு போட்டிருக்காருல்ல, அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்றாரு, அது போய் பாருங்களேன். ஆனா மாமி அந்த விவேக் சும்மா சொல்லக்கூடாது மாமி, பால் பச்சை பால் பச்சை நல்லா இருக்குது. அதான் நல்லா இருக்குது பால் பச்சை கலந்தீங்கன்னா. ஆனா இல்ல ஆனா ரேவந்த் இல்ல 12 மணிக்கு மேல டாபிக் பேசுனா என்னையே கூட்டு வந்து ஓட்ட பாத்தியா? அலெக்ஸ் இவங்க போறாங்கடா 12 மணிக்கு மேல தான் உனக்கு வந்து வேணாம்டா. இப்ப இல்ல ஒரு டாபிக் போய் இதுல அப்டேட், அத அப்டேட் பத்தி பேசுவோம். எதுக்கு அவர் பேசிடலாம்? ஏன்டா நீ இவ்ளோ அப்டேட் பத்தி அதான்டா இப்பயாவது பேசுவோன்ற லவடே கபால் அறிவு புண்டுக்குதா? ஏய் விவேக் சொல்றா, அவன் ஏதாவது பேசுறா, புண்டை ஓவரா வாய் விடுறான். அலெக்ஸ் தான் ஊரு ஃபுல்லா போய் வாய் வைப்பான். அவன் ஒரு ஐட்டண்டா அவர்ரா. குமார கூப்பிடுறான் பாரு உன்னை. கேசவன் வந்திருக்கானா பாரு, கேசவன லேடிஸ் கேட்ட போட்டோ வேணுமா? நான் அனுப்பி விடுறேன். அலெக்ஸ் மேல உனக்கு பிடிச்சது ஒண்ணு சென்ட் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்சது மாலை. அதான்டா கரெக்டா வந்துட்டான்டா. ஆனா ரேவந்த் என் மைண்டே மாத்துறானுங்க. யாரா அவனுங்க? வேற ஏதாவது பேசுங்க. நல்லா இருக்கு. நான் மட்டும் இல்ல இன்னைக்கு என்னடா புதுசா ரேவந்த் மூணாவதா ஒருத்தர் மீமோட வந்திருக்காரு. புக் மார்க் பண்றதெல்லாம் விவேக் வேலை. நேரா போயிட்டு சேவ் தான் போட்டோ. இது ஏன்டா புக் மார்க் ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா இருந்திருக்கும். இல்ல அவங்க ரெண்டாவது ஏய் மாமி 2வது கல்யாணம் ஆகும்டா. ஆனா அவங்க அம்மா வந்து கசுமுசாவே பண்ணிருக்க மாட்டாங்க. வளர்ப்பு பையன் இன்னொருத்தன், மகேஷ் பாபு சொந்த பையன். என்ன படம்டா இது? குண்டூர்காரம். ஆனா எனக்கு மாமி உண்மையா சொல்றேன், தமன் வந்து ஓத்தா சும்மா இவனுக்கு ஆந்திராக்காரன் டேய் ராவந்த், உன் பங்காளி இவன் ரகுவரன் வந்து கண்டுக்காது.
அப்புறம் பாத்து புரியுதுங்களா? நம்ம தளபதி அங்க நடிச்சிட்டு ஆனா இருக்காரு. ப்ரோ இல்ல அதர் இண்டஸ்ட்ரியில. நீங்க சுச்சுவேஷன் இல்ல ப்ரோ. என்னமோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு நிமிஷம் இல்ல இதுக்கு மேல சுச்சுவேஷன் எப்படின்னா வேட்டையன் படத்துக்கு ஐப்பே இல்ல. இந்த நாய்ங்க நம்ம கொஞ்சம் பிடிச்ச ஐப்பே தப்பாகுது. அதுவும் நம்ம கை விட்டுற பயங்கரமா இருக்கான்னு சரி பார்த்தா ஒரு நிமிஷம் இல்ல எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேக்குறேன். 3 வருஷமா படம் இல்லாம வலிமை எடுத்து அவன் குப்பையில போய் உட்காந்தான் ஒரு பாடு. 2 வருஷம் தளபதி பிரேக் எடுக்கிறதுல தப்பே இல்லை என்ன கேட்டா. புரியுதா? அப்போ இன்னொன்னு இல்ல இப்ப அவன் வந்துட்டு ஒரு வருஷம் குடிச்சு எலிப்பான், பைக் ஓட்டு எலிப்பான் பாடு. அப்படிலாம் நம்பாலு பண்ணலையே. ஒண்ணு மக்களுக்கு உதவி பண்றாரு, இல்ல எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு போறாரு. அவ்வளவுதான். நல்ல விஷயம் அது. ஏங்க நல்ல விஷயம் தளபதி நிறைய இடத்துல பார்ப்போம். ஒண்ணே ஒண்ணு இல்ல ஃபேனுனா அது டெசிஷன் எந்த டெசிஷன் இருந்தாலும் ஆனா நம்பால் இப்போ பிரேக் எடுக்கும் போது இவனும் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ அந்த கேப். தனுஷ், சிவகார்த்திகேயன் ப்ரோ யாரு ப்ரோ நீங்க வளரட்டும் ப்ரோ. இல்ல என்ன கேட்டா எல்லாரும் வளரட்டும். டெம்ப்ளேட் தான் கிழிச்சாங்கன்ற மாதிரிதான். ஆனா ப்ரோ ஒண்ணே ஒண்ணு இல்ல என்ன கேட்டா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம ஆள் இல்லைன்னா கன்சிஸ்டன்சி கோலிவுட்ல பெருசா பாதிக்கும். ரஜினி கன்சிஸ்டன்சி இதுக்கு மேல பண்ற உடம்பும் கிடையாது. அவன் செத்து போற நிலைமையில இருக்கிறான். அஜித் இல்ல அஜித் சொல்லவே தேவையில்லை. தெலுங்குல 6 பேர் டயர் 1 ப்ரோ. அதான் இங்க டயர் 1 ரொம்ப பாதிக்குது பாவம். இங்க இல்ல அலெக்ஸ் நிறைய இருக்கு இங்க. பிரணவ் ஒரு நிமிஷம். இல்ல அலெக்ஸ் யோசிச்சு பாரு. தளபதி பாலிடிக்ஸ் போய் ரிட்டர்ன் வரும்போது ரஜினி இருப்பானே தெரியாது. ஆமா ஐயோ நான் வேற பொக்கே எடுத்துன்னு போய் மெரினா பீச் சொல்றேன். அவர் பாலிடிக்ஸ் போறதுக்கு முன்னாடியே இருப்பாரான்னு நான் கேக்குறேன். போயிட்டு அவ்வளவுதான். இல்ல தாத்தாக்கு ஒரு பாடையை கட்டி ஐயோ போல இங்க அலெக்ஸ் அவருக்கு மெரினாலாம் இடம் கொடுக்கவே மாட்டாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ மெரினா கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பக்கத்துல இருக்கிற மெரினா பீச் பக்கத்துல எங்கனாவது ஒரு சுடுகாடு இருக்கும். விக்னேஷ் நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க ஷிப்ல போகும்போது அப்படியே தூக்கி கடல்ல போட்டு போயிருங்க. கடல்ல போட்டு போயிருந்தாங்க. கல்ல கட்டி கடல்ல இருக்கு. தலைவர் உயிரில் எழுதிட்டாப்ல என்னன்னா என்னுடைய சாவுக்கு பிறகு எனது சவத்தை சில்க் சுமிதாவின் கல்லறைக்கு பக்கத்தில் வைக்கவும். அவ்வளவுதான். 2 பேரும் அதான் சொர்க்கத்துல ஆடுவாங்க. நேத்து ராத்திரி பக்கத்துல கர்நாடகால தான் அலெக்ஸ் இருக்கும் அவருக்கு. இது கர்நாடகால தான் வைப்பாங்க. ஆனா வலுக்க கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் விடு. அவர் 2 வருஷமும் 3 வருஷமும் இருக்கானு அவங்க இதுக்கு பாப்போம். கடைசி படம்னு நினைக்கிறேன் ப்ரோ. கீழே இருக்கிற அவன் இல்ல அவன் எல்லாம் இல்ல டெத் அபியூஸ் அதெல்லாம் கிடையாது. அது திட்டுறதா தான் நான் அசிங்கமா திட்டுவேன். டிஸ்க்ளைமர் போட்டுறணும் அப்பப்போ. அதான் இல்ல லாஜிக்கா தானே பேசுறது. திட்டுறதா இருந்தா பச்சை பச்சை கேட்பேன் நானும் தான். லோகேஷ் படம் தான் அவன் இதுல கடைசி படமா இருக்கும். ஆனா லோகேஷ் ப்ராஜெக்ட் வரும்போது பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு விக்னேஷ் ஒரு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். சரி எல்லாரும் நினைக்கிறீங்க அது வந்து தலைவர் கடைசி படமா இருக்கும்னு. ஆனா நான் சொல்றேன் அது லோகேஷ்கே கடைசி படமா இருக்கும் ப்ரோ. பாவம் ப்ரோ. ஆனா இல்ல மனுஷாத்து விஜய் கூட வர்றதுன்னா கண்டிப்பா தலையாட்டுங்கிறாரு. அவரை போய் பண்றீங்க. அலெக்ஸ் தளபதி என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா எனக்கு வந்து 69 பண்ணட்டும். அட்லீஸ்ட் ஷாருக்கான் ப்ராஜெக்ட், லியோ 2, விக்ரம் 2 இது பண்ணிட்டு போட்டோம். ஆனா இல்ல இவன் சொன்ன லிஸ்ட் படி பார்த்தா 2028 தான் அவர் போவாரு. இத மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னதுன்னா இப்ப லோகி ஏன் கடைசி படம் அதுவா இருக்குன்னு சொன்னோம்னா முருகதாஸ் எப்படியாப்பட்ட டைரக்டர். ரமணா எடுத்தாப்புல, தீனா எடுத்தாப்புல, ஏன் கத்தி எடுத்தாப்புல, துப்பாக்கியா இருக்கட்டும். ஆனா அப்படியாப்பட்ட டைரக்டரே பாத்தீங்கன்னா தர்பாருன்னு ஒண்ணு எடுத்து இன்னைக்கு எங்கன்னே தெரியல. புரியுதா? எஸ்கே தான் கம்பேக் கொடுக்கணும்னு இருக்கு. சோ இல்ல என்ன கேட்டா தர்பார் இவன் கிட்ட போறது கூட வேற யார்கிட்ட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அதுதான் ப்ரோ. ஏன்னா இல்ல தர்பாரோட கான்செப்ட் என்னன்னா அதான் மும்பைல இருக்கிற ட்ரக்ஸையும் அந்த ப்ராஸ்டிடியூஷனையும் ஒழிக்கிறது தான் படத்தோட கான்செப்ட். அந்த படத்தோட கான்செப்ட தம்மா தூண்டு பாட்டுல வச்சுட்டு ஃபுல்லா வில்லனு கொட்டாச்சுன்னு மாஞ்சுனுக்கிறான் பைத்தியக்காரன்.
எதுக்குன்னே தெரியல படம் இது எனக்கும் புரியல ஆக்சுவலி அந்த மாதிரி போக வேண்டிய படம் எதுக்கு? பொண்ணு இறந்த மாதிரி அதை ஒண்ணும் ஒரு இல்ல இல்ல sentimental movie-ஆ இப்போ இல்ல இல்ல மாத்திட்டான். இப்போ ஒண்ணும் இல்ல மும்பைல அவ்வளவு டீட்டெயிலா எடுக்க வேண்டிய படத்தை ஒரு ஓகேவா? ஆனா இந்த கதை தான் பாத்தீங்கன்னா எங்க போய் முடியுது, எங்க ஆனா கடைசியா ஆனா ஒரு ப்ரோ fight இல்ல என்ன போகுது. கேட்டா bro. இல்ல ஆனா ஒரு அவருக்கு நிமிஷம் ஸ்பைக்கும் சரியா போடல நம்ம இவருக்கு இல்ல ஏறும்போது. ஒரு சரி என்ன கேட்டா தளபதி இப்ப எலெக்ஷன்ல நின்ன உடனே எல்லாரும் வந்துட்டு படத்துல வர மாதிரி சிஎம் ஆகணும்னு யாரும் கனவு கண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. எல்லாருக்கும் தெரியும், ரிலேட்டிவ் தளபதிக்கும் தெரியும். ஆனா ஒரு இதான் இதுல சொல்லியிருப்பாரு லியோ சக்சஸ் மீட்ல எதுவுமே நம்மளால முடியாதுன்றது ஏம் பண்றது தெரியுமா? இப்ப நீ ஏம் பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டியா வந்தாலும் அதே பெரிய விஷயம். சீமானோட நீ பெருசா வந்து நின்னாலே இது பெரிய விஷயம். தேர்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டி வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு லைட்டா பிரிஞ்சிருக்கு. ஆனா எதிர்கட்சியா நின்னா மிகப்பெரிய பவர்ஃபுல். ஆனா அது ரொம்ப கஷ்டம். அதுவே கஷ்டம், புரியுதா? அது கஷ்டத்தை தாண்டி நின்னா அது பெரிய விஷயம். அதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் பாப்போம். தளபதி எதிர்கட்சியெல்லாம் வந்து இறங்கிடுவார் அலெக்ஸ். அதான் இல்ல எதிர்கட்சியா நின்னா சொல்றேன். அதான் எதிர்கட்சியா சப்போஸ் அலெக்ஸ் வந்துட்டேன். ஆனா அதுக்கு இல்ல ஒண்ணும் இல்ல அலெக்ஸ். இல்ல 2 ஆளுங்கட்சி விக்கெட் இல்ல 2 சைடு போச்சுன்னா இல்ல சூப்பரா இருக்கும். ஆளுங்கட்சி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏன்னா ஒரு 20 வருஷம் தாண்டி எல்லாத்தையும் 25 வருஷம் தோவோமே சுத்தி சுத்தி வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்துருக்குது. யாரும் பண்ண முடியாது, யாரும் வர முடியல. அலெக்ஸ் நான் நிஜமா சொல்லவா, 2 மெயின் விக்கெட் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அலெக்ஸ் 2 டீம்லயுமே. விக்னேஷ் ப்ரோ தலைவருக்கு பெருசா ஏதோ கோத்து விட ட்ரை பண்றான். இல்ல இல்ல குமரனே இல்ல அது என்ன தெரியுமா? இல்ல இல்ல ரஜினிக்கு நடக்கிறது அங்க யோசிக்க வெப்பன்ஸ் எடுத்திருக்கேன். இல்ல இல்ல நான் தூக்கி விட்டுலாம் பாக்குறேன். ஆனா எவன் பேசினான்னு தெரியல, வேற வேலையில இருந்தேன். அரசியல் எல்லாம் பேசக்கூடாதுடா, சேர்ந்து வந்து இதுவா இல்ல குமரன் அரசியல்ல உனக்கு ஒத்து விட்டுரு. இப்படி எல்லாம் பேசினா ஃபாலோவர்ஸ் அவருக்கு மட்டும் நினைக்காத. இல்ல ஒரு நிமிஷம், யாராச்சும் அன்பு மாதிரி ஒண்ணு இறக்கி விட்டுருக்கான்ல வட சென்னையில எங்க டீம் உள்ளார. இல்ல இல்ல எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. இல்ல ஹைலைட் குமார் யோசிச்சு பாரு, அந்த சவுக்கு சங்கர் கூட்டுன்னு போய் போலீஸ்கார்ல சூத்தச்சானுக்கு பாரு, அந்த கெதி உனக்கு ஆயிடும் இன்ஃபுளுன்ஸ். அதுக்கு உள்ள உட்கார வைக்கணும். அது இல்ல இவனை ஆளை பார்த்தாலே டவுட்டா தான் இருக்கு குமரா. ஒன்னே ஒன்றா இல்ல ஒரு நிமிஷம் இப்படி சினிமா டாபிக்னு எடுத்துக்கேன். அது சினிமானாலே என்டர்டைன்மெண்ட். நீ என்டர்டைன்மெண்டா பேசலாம், என்னன்னு திட்டலாம், அசிசமா இது பண்ணலாம், அதெல்லாம் சூப்பரு. ஆனா அரசியல்னு வந்துட்டா ஃபேக்ட் பேசணும், லாவ் பேசணும், எதுவுமே இல்லாம நீ வந்து எதுவுமே இல்ல. ஆனா எதுவுமே இல்லாம நீ பேசணும்னு சவுக்கு சங்கர் மாதிரி பண்ணலாம். சும்மா ஜாலியா உண்டு ஏதாவது ஒண்ணு. சவுக்கு சங்கர் அதான் ஆனா அவனுக்கே பாதி தெரிஞ்சுதான் பேசுறான் சவுக்கு சங்கர். இல்ல நான் அடுத்த மாசத்துல இருந்து பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். இல்ல அறிவிசால் யார் தெரியுமா? இல்ல குமார் கடையில போயிட்டு அண்ணா 30 நாளில் அரசியல் கத்தை பத்தி எப்படி ஒரு புக்கு கொடுங்க. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு ரிவர் மாதிரி, நிறைய தண்ணியில வந்து நம்ம மிதக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. பாடுறா இல்ல அதாவது எலிவேஷன் படம் புடிச்சு என்கிட்டே நீ எலிவேஷன் பேசுனதுக்கு கொட்டையை கழட்டுருவோம் பாத்துக்க. உண்மை என்னன்னா அதான் இல்ல இப்ப ட்ரை பண்றோம், அதுக்கு சப்போர்ட் பண்றோம், ஜெயிக்கிறது கரெக்ட் தான் அலெக்ஸ். பட் அதோட நாலேஜ் தெரியாம நீ இவனுங்க கடிக்கிறதுக்கு ரிப்ளை பண்ண முடியாதுல்ல. இல்ல இதே ஒண்ணே ஒண்ணு சொல்லு அலெக்ஸ், நீ யாருக்கு வேணாலும் ரிப்ளை பண்ணானா இந்த இவன் இருக்கான் ஆதி இருக்கான் பாரு, அவனுக்கு இது பண்ணாது. ஏன்னா அதான் ப்ரோ இல்ல இருக்கிற மாதிரியே பண்றான் ப்ரோ. இல்ல அவன் குட்டி டைரி வச்சு நம்ம என்னென்ன கேள்வி கேட்கலாம் நிருபர் மாதிரி எழுதிட்டு இருக்கான். ஓகேவா? அவன் பேசுறதெல்லாம் குமார் இவங்கிட்ட தைரியம் புடுங்கடா, என்னமோ நோட் பண்ணிலாம் வந்து கேக்குறான்டா. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஓப்பனா சொல்றேன், என்ன குட்டி டைரி என்ன புரியல, நான் என்ன கேள்வி ப்ரோ. இல்ல என்ஜிகேல வர்ற சூர்யா மாதிரிதான் இப்ப எல்லாருமே, நம்ம இருக்கிற எல்லாருமே சரி. ஏன் தெரியுமா? கத்துக்கணும், வேற வழி இல்ல, வேற வழி புண்டு இல்லன்ற கத்துக்கிறேன். அலெக்ஸ் அழகிய தமிழ் மகன் டைமே தளபதிட்ட அந்த கொஸ்டின் கேட்டதுக்கு சொன்னாரு, பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு கடல் மாதிரிங்க, நான் அதை கத்துட்டு நான் கண்டிப்பா நான் வருவேன், அதுல நான் நீச்சல் அடிக்க பழகிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பயே சொல்லிட்டு இருந்தாப்ல விஜய் டிவில.
சோ இப்ப இதுதான் bro இவ்வளவு இல்ல டியூரேஷன் இல்ல ப்ரோ, எடுத்துட்டாரு. இதுக்குதான் தலைவர் மாதிரி இருக்கணும். கடல்ல குதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆத்துல குதிச்சிட்டான். இல்ல 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 அப்படி இல்ல. செந்தில் ஒரு படத்துல சொல்வாளா, நான் மலையை தூக்க போறேன்ட்டு. எங்கடான்னு பார்த்தா வந்து தூக்கி வைங்க, நான் மலையை தூக்கி காட்டுறேன் மாலா. அதான் கஜினி. ப்ரோ செந்திலே பரவாயில்ல, வந்து தூக்கி வைங்கன்னா இவன் வரவே மாட்டேன்ட்டு நயன்தாரா அவரு அரசியல் வரமாட்டானோன்னு எல்லா பப்ளிக் போட்ட எழுத்த போடுறாங்க. என்னன்னா இவரு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இருந்து ஓய்வு பெற்றார்னு சொல்லிட்டு அவர் எப்படா அரசியலுக்கு வந்தாருன்னு அதான் கேட்டு அந்த டைம்ல பண்ணுது. இல்ல அது ஆக்சுவலி எதனாலன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? டேய் குமார், ரஜினி அரசியல் வந்தா ஓட்டு போட்டிருப்ப. டேய் அந்த தேவடியா பையன் படத்துக்கு நான் ரியாலிட்டி என்னன்னா ஓட்டு கொண்டு வர போறேன் நானே. எங்கனாலுமே உனக்கு ஓட்டு கிடையாது. ஏன்னா அவன் பக்காவான RSS ஏஜென்டா. அதனால அந்த டைம்ல அப்படி நினைக்கிறீங்க ஒரு நிமிஷம் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா சங்கிக்காரங்களும் இல்லடா அலெக்ஸ், சிம்பிளா சொல்றேன். ஆன்மீக அரசியல் பண்றேன்னு ஒரு புண்டாம வருவான், அவனுக்கு ஓட்டு போடுவியா போய்? வர்றது கூட பிரச்சனை இல்ல. இல்ல மச்சான் நம்ம வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டருக்கு ரிப்பேர் பார்க்க வந்தவங்க கூட இத்தனை தடவை சிஸ்டம்னு சொல்லி இருக்க மாட்டான்டா. சிஸ்டம் சரியில்லை. அலெக்ஸ் ஒரு விஷயம் பார்க்கும்போது நிஜமா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாவே இருக்குது. இந்த வீடியோ போது அவங்க 96 அந்த பீரியட்ல அப்பயே சொல்லியிருப்பாரு, நீ தனியா வந்தீங்கன்னா பொழைச்சிக்கலாம், நீ வந்து கூட ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு எவனோ ஒருத்தனை நம்பி நீ இறங்கினேன்னா அவன் வந்து உன்னை செருப்பு மாதிரி கழட்டி விட்டு போயிடுவான்ட்டு. அப்படியே நிஜம்யா, அந்த ஆளு சொன்னது கரெக்டா இருக்கு. ஆக்சஸ் நோக்கிதான் ஓடனா. ஆனா கடைசியில வெளியில ஓட்டாமியா மென்டலா வந்துட்டு தூத்துக்குடி வந்துட்டு கார்ல போய் மசா இருக்கனால அவன் கத்தனது அதெல்லாம் 2வது மேட்டர்னு எடுத்துப்போமே. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கணும்னு போயிருக்கான். பேட்டிக்கு அப்புறம் யார் நீன்னு கேட்டான் தருமா ஒருத்தர். எனக்கெல்லாம் குமார் இது அப்பெல்லாம் போன் யூஸ் பண்ணல, வீட்டுல சின்ன போன் இருக்கும். சிரிப்பாயிச்சுற வீட்டுல டிவில நல்லா ஞாபகம் அந்த டைம்ல நல்லா ஞாபகம் எனக்கு. இல்ல இங்க இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தான்ப்பா ரஜினிகாந்த்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அது வந்து அன்னைக்கு நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. நான் தான்ப்பா ரஜினிகாந்த்னு அவர் ட்ரோல் பண்றதுக்காகவே அந்த ஹேஷ்டேக் வந்து இவரு உதயநிதியே போட்டிருந்தாரு. நான் தான்ப்பா ரஜினிகாந்த்னு. அந்த நான் தான்ப்பா ரஜினிகாந்துக்கு அதை தெரியுமா? அது போட்டது நம்ம உதயனா போட்டிருப்பாரு அந்த டேக். அவரு மட்டும் இல்ல, எல்லாருமே எல்லாருமே இவங்களே சேர்ந்து தமிழ்நாடே சேர்ந்து அடிச்சிச்சு. ஏன்னா அது எப்படியாப்பட்ட இஷ்யூன்னு சொல்லிட்டு தெரியும், அந்த தூத்துக்குடி இஷ்யூ. அதுக்கு போயிட்டு இவரு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இது பண்ணிட்டு வந்தாரா? அதெல்லாம் அந்த இது கேள்வி கேட்டானுங்கல்ல பெஸ் ரிப்போர்ட்டுக்கு, அதுகிட்ட என்ன இந்த மாதிரி போராட்டம் பண்ணா தமிழ்நாடே சுடுகாராயிரும். இல்ல அது சொல்லிட்டு கேப்போம், அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? இல்லையா? சரி கிளம்புறேன். இல்ல அதுல வாய் விட்டு நாய் போய் கேட்டாங்க, இதுல கேஸ் போட்டாச்சு கோர்ட்ல கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுனீங்களாமே ஐயா, அது நான் தெரியாம பேசிட்டாங்க ஐயா. மீடியாக்காரங்கிட்ட தப்பா பேசுனீங்களாமே கேட்டா, அது நான் இல்லைங்க, ஏதோ போதை பூண்டையில தெரியாம பண்ணிட்டேங்க, விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்டா இந்த வேலை? அலெக்ஸ், ஆனா நிஜமாலே அரசியல் வரணும்னா இந்த மீடியாலாம் நம்மளுக்கு தேவை. நிறைய பேர் மீடியாவை கையில போட்டுட்டு தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. மீடியா தேவைன்றதை தாண்டி மீடியாக்கு ஏத்த கண்டென்ட் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, வெளியே வந்து பேசுறதே கண்டென்ட் தான். அது நல்லா நான் ஒண்ணு பார்த்தேன், அவங்க பண்ற ஒரு நல்ல விஷயத்தையும் என்ன பண்ணிருவாங்க, ஏதாவது ஒரு திட்டம் பண்றாங்கன்னா அது எல்லா டிவிலுமே டெலிகாஸ்ட் பண்ணி பயங்கர பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா ஏடிஎம்கே பண்ணும் போது அதெல்லாம் வந்து பெருசா பண்ணல இந்த அளவுக்கு. ஆனா இவங்க பண்றது எல்லாமே பப்ளிஷ் ஆகுது, எல்லாரும் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி இருக்கு. அவங்க ஒண்ணுமே பண்ணலடா, அதான் உண்மை. இல்லையா, இப்போ ஒரு இடத்துக்கு அவர் போனாருன்னா கூட அதை ஒரு தலைப்பு செய்தியா எடுத்து போட்டு எல்லா இடத்துலயும் பயங்கர ஃபேமஸ் பண்றான், ட்ரெண்ட் பண்றான். அது நிறைய பேருக்கு தெரியுது. கையில ஆதி ஒரு நிமிஷம், அது ஆளுங்கட்சி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் மீடியா வந்து சப்போர்ட்டா இருக்கும். இந்த அளவுக்கு இல்லங்க.
ஆனா டிஎம்கே இருக்கும்போது அவங்களோட சேனல்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா டெலிகாஸ்ட் பண்ணி பயங்கர ஃபேமஸா இருக்கு.